நமஸ்காரம் சுவாமி. நமஸ்காரம். சுவாமி, தமிழ்நாட்டுல நிறைய ஆசிரமாஸ் இருக்கு. சுவாமி இங்க ஹனுவாவில ஒரு ஆசிரமம் தொடங்கி இருக்கீங்க. இந்த இடத்துக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருந்ததுனால இங்க ஸ்டார்ட் பண்ணீங்களா? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. கண்டிப்பா இந்த இடம் ஒரு விசேஷமான புண்ணிய ஸ்தலம் என்று சொல்லலாம். இந்த அனுவாவி என்கின்ற புண்ணிய கஷேத்திரம் ராமாயண காலத்தோட சம்பந்தம் உடையது. ராமாயணத்துல ஒரு முக்கியமான சம்பவம், இலங்கையில் ராவணனோடு ராம லக்ஷ்மணர் யுத்தம் செய்து கொண்டிருக்கும் பொழுது லக்ஷ்மணன் மயக்கம் அடைந்து விடுகிறார். லக்ஷ்மணனை உயிர்ப்பிப்பதற்காக சஞ்சீவினி மூலிகைதான் வேண்டும் என்று சொல்லி பெரியோர்கள் ஆணையிட, அந்த சஞ்சீவினி மூலிகை இருக்கும் இடமோ இமயமலை. இமயமலை சென்று அந்த சஞ்சீவினி மூலிகையை உடனடியாக கொண்டு வரக்கூடிய ஆற்றல் ஹனுமனுக்கு மட்டும்தான் உண்டு. ஆகையினால எல்லோரும் அனுமனை வேண்ட, அனுமனும் அது ஸ்ரீ ராமரிட்ட பணியாக கருதி, ராம சேவையாக கருதி அடுத்த கணம் அங்கிருந்து பறந்து சென்று இமயமலையை அடைகின்றார். ஆஞ்சநேயர் இமயமலை எங்கும் அந்த சஞ்சீவினி மூலிகையை தேடுகிறார். சஞ்சீவினி மூலிகைக்கு இறந்தவர்களை பிழைப்பிக்கக்கூடிய ஒரு அரிய ஆற்றல் சக்தி இருக்கிறது. அந்த அரிய வகை மூலிகையை ஆஞ்சநேயர் அங்கும் இங்கும் இமயமலை முழுவதும் தேடுகின்றார். அவருக்கு அகப்படுவதில்லை. ஆகினாலே ஆஞ்சநேயர் ஒரு காரியம் செய்கிறார். என்ன செய்கிறார் என்றால், அந்த மலையவே கையிலே பெயர்த்து எடுத்துக்கொண்டு தெற்கு திசை நோக்கி பறக்க ஆரம்பிக்கின்றார். வான் வழியாக பறந்து வருகின்றார். அதைத்தான் நாம் இன்றைக்கெல்லாம் காண்கின்றோம். ஆஞ்சநேயர் இமயமலை போன்ற ஒரு மலையை சுமந்து கொண்டு வருகிற அரிய காட்சிகளை படங்களாக நாம் இன்னைக்கு வழிபாட்டிற்குரியதாக பார்க்கின்றோம். அவ்வாறு ஆஞ்சநேயர் தெற்கு திசை நோக்கி சஞ்சீவினி மலையை சுமந்து கொண்டு பறந்து வான்வழியாக வரும்போது அவருக்கு தாகம் எடுக்கிறது. அவ்வாறு தாகம் எடுக்கின்ற காரணத்தினாலே உடனடியாக நேராக பூமியிலே இறங்குகிறார். அந்த இடம்தான் இந்த இடம். அப்படி அனுமன் இந்த புண்ணிய கஷேத்திரத்திலே பெரிய தடாகம், சின்ன தடாகம் என்று வழங்கக்கூடிய இந்த சிற்றூரிலே மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கிறது. அந்த மேற்கு தொடர்ச்சி மலையின் மீது அனுமன் இறங்குகிறார். தண்ணீர் வேண்டி எங்கெங்கும் தேடுகிறார். அவருக்கு தண்ணீர் கிடைப்பதில்லை. தண்ணீர் கிடைக்காத காரணத்தினாலே அனுமன் உடனடியாக மண்ணினாலே ஒரு சிவலிங்கத்தை ஸ்தாபனம் செய்கிறார். அந்த சிவலிங்கத்தை சிருஷ்டி செய்து ஆஞ்சநேயர் பிரார்த்திக்கின்றார். சிவபெருமானும் அம்பிகையும் சிவசக்தி சமேதராக அங்கே காட்சி கொடுக்கின்றார்கள். ஆஞ்சநேயா என்ன வேண்டும் என்று சிவபெருமான் கேட்க, தாக சாந்திக்காக தண்ணீர் வேண்டும் என்று அனுமன் வேண்டுகிறார். உடனடியாக சிவபெருமான் முருகப்பெருமானை அழைக்கின்றார். முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை சமேதராக அங்கே தோன்றி ஆஞ்சநேயரின் தாகம் தீர்ப்பதற்காக தன்னுடைய வேலை குத்தி அந்த மலையிலிருந்து ஒரு அரும் சுனையை ஏற்படுத்துகின்றார். அந்த சுனையைத்தான் வாவி என்று அழைப்பார்கள். அனுமனுக்காக வாவி உண்டாக்கிய ஸ்தலம், அனுமனுக்காக முருகப்பெருமான் வாவி உண்டாக்கிய ஸ்தலம் என்பதனால இந்த ஸ்தலத்திற்கு ஹனு வாவி என்ற பெயர் ஏற்படுகிறது. தமிழ்ல ஹ என்ற எழுத்து இல்லாத காரணத்தினாலே அ என்ற எழுத்தை பயன்படுத்தி அனு வாவி என்று இந்த இடம் வழங்கப்பெற்று வருகிறது. இந்த இடத்திலே அனுமனுக்காக முருகப்பெருமான் வாவி உண்டாக்கி கொடுத்த காரணத்தினாலே சிவபெருமான் முருகப்பெருமானுக்கு அருள் பாலிக்கிறார். இந்த இடம் சுப்பிரமணிய சுவாமியினுடைய திருக்கோயில் அமைகின்ற இடமாக விளங்கும் என்று அருள் பாலிக்கின்றார். இந்த சுப்பிரமணிய சுவாமியினுடைய கோவிலில் தான் ஹனுமனுக்கும் ஒரு விக்கிரகம் இருக்கின்றது. வேறு எங்கேயுமே காண முடியாது. தமிழ்நாடு முழுவதும், இந்தியா முழுவதும், உலகம் முழுவதுமே எங்குமே ஒரு முருகன் கோயிலிலே ஒரு ஆஞ்சநேயருடைய சிலையை நம்ம காண முடியாது. இந்த ஸ்தலத்திலே தான் அனுமனுக்கு முருகப்பெருமான் வாவி உண்டாக்கி கொடுத்த காரணத்தினாலே முருகப்பெருமானுடைய சன்னிதானத்திலே அனுமனுக்கும் ஒரு அற்புதமான கோவில் அமைந்திருக்கிறது.